மாவட்ட செயலாளர்களின் அதிகபட்ச வயது 70 நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் கட்சி சார்ந்த மாவட்டங்களின் எண்ணிக்கையும் 110 உயர்வது என திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் கட்சியை அமைப்பு ரீதியாக மாற்றி அமைக்க திமுக முடிவு செய்தது. 38 பேர் கொண்ட குழு தொகுதி வாரியாக கள ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இணையதளம் வாயிலாகவும் பலர் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் திட்டங்களை வகுக்க முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் மறுசீரமைப்பு குழு அமைக்கப்பட்டது. இச்சூழ்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு திமுக மாவட்டம் என பிரித்து திமுக மாவட்டங்களின் எண்ணிக்கையை 110 உயர்த்துவது என முடிவு செய்யப்பட்டது. மேலும் மாவட்ட செயலாளர்களின் அதிகபட்ச வயதை 70 தீர்மானித்தும் ஒருவர் 3 முறைக்கு மேல் மாவட்ட செயலாளராக பதவி வகிக்க முடியாது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமின்றி கிளை செயலாளர்களுக்கு புது ரத்தம் பாய்ச்சும் வகையில் அதிகபட்ச வயதாக 45 என நிர்ணயிக்க முடிவு செய்யப்பட்டது. மாநகர, நகர, பேரூர் பகுதிகளில் வட்டக்கழக செயலாளர்களின் அதிகபட்ச வயது 50 என்றும், பேரூர் மாநகர பகுதி ஒன்றிய செயலாளர் பதவிகளுக்கு அதிகபட்ச வயது 60 என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவை தவிர மாநகரங்களில் கிளைக்கழகம் எனும் பிரிவு தொடங்கவும் 45 வயதுக்கு மிகாதவரை கிளை செயலாளராக நியமிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் 40,000 வாக்காளர்களை கொண்ட பகுதி கழகங்களையும் மற்ற மாநகரங்களில் 30,000 வாக்காளர்களை கொண்டு பகுதி கழகங்களை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டது. இதேபோன்று 30,000 வாக்காளர்களை கொண்ட ஒன்றிய அமைப்பை ஏற்படுத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் பதவிக்கு அதிகபட்ச வயது 70 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் காந்தி, வேலு, சுந்தர், செஞ்சிமஸ்தான், SR சிவலிங்கம், முத்துசாமி, சாக்கோட்டை அன்பழகன், ரகுபதி, தளபதி, ராமகிருஷ்ணன், KKSSR ராமச்சந்திரன், ஆவுடையப்பன் என 70 வயதுக்கும் மேற்பட்ட 13 பேர் பதவியை இழக்கும் நிலை உருவாகியுள்ளது. முன்னதாக செயற்குழு கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்விக்கான தவறுகளை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றார். குறைகளை கண்டுபிடிச்சு ஆளை மாற்றுறதை விட முழுமையான ஒரு சுய பரிசோதனை வேணும்னு நான் முடிவெடுத்தேன். ஊருக்கே வெளிச்சம் கொடுக்குற விளக்குக்கு தனக்கு கீழே இருக்கக்கூடிய இருட்டு தெரியாது. அப்படித்தான் நாம் நம்மக்கிட்ட இருந்த தவறுகளை கண்டறிய தவறிட்டோம். மாறுதலுக்கு தயாராகாமல் வெற்றி பெற முடியாது. என்னுடைய வருத்தமெல்லாம் கொள்கை கோட்பாட்டில், உழைப்பில், உறுதியில், போராட்ட குணத்தில் வலிமையாக இருக்கிறவங்க கூட நிர்வாகிகளை அரவணைக்கிறதுல செதுக்கிடுறாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய எப்படிப்பட்டவங்க மக்களுக்கு உழைக்காமல், போராட்டம் நடத்தாமல், கொள்கை இல்லாமல், நிர்வாக கட்டமைப்பு இல்லாமல் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்து நாமளும் அப்படி ஆக முடியாது, ஆகிடவும் கூடாது. எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சுணங்கிடாமல் மக்கள் நலனுக்காக சிறப்பாக செயல்படும் கட்சி திமுக என்றும் மு.க. ஸ்டாலின் கூறினார். நாம் போர் அடிக்குதுன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவங்கள, போராட வந்தவங்க. கம் பேக் கொடுக்கறதுல நாம் தான் ஸ்பெஷலிஸ்ட், சிறப்பாக கொடுப்போம். வெளியில் பிரச்சாரத்துக்கு போய் வாங்குகிற வாக்குகளுக்கு முன்னாடி முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய வாக்குகளை, சொந்தக்காரங்க வாக்குகளை, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை முழுசாக வாங்கணும். சட்டப்பேரவையை சினிமா செட்டு நினச்சி பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு. நம்மை பொறுத்த வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ மக்களின் அன்றாட வாழ்க்கையோட பிணைஞ்சிருக்கக்கூடியவங்க நாங்கள். இனமும் மொழியும் நாடும் இருக்கிறவரை கருப்பு சிவப்பு கொடி பறக்கணும். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தகுதிக்கு ஏற்ப பதவிகள் வழங்கப்படும் என்றார். யாரையும் ஒதுக்க மாட்டோம், எல்லோரையும் அகாமடேட் பண்ணக்கூடிய தலைவர் தான். அவருடைய வயதுக்கு ஏற்றாற் போல, அவருடைய திறமைக்கு ஏற்றாற் போல பதவிகளை கொடுப்பதுதான் தலைவருடைய பொறுப்பு. இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என திமுக தலைவர் விரும்பும் நிலையில் அதை ஏற்றுக்கொள்வதாக திமுக துணை பொதுச் செயலாளர் I. பெரியசாமி தெரிவித்தார். தலைவர் நினைக்கிறாரு, கண்டிப்பா கொடுக்கிறார். ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம்.
திமுகவில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பதவி வழங்க வேண்டும் என செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டத்தில் பேசிய அவர் கட்சி பதவியிலிருந்தே மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிகிறது. தொடர்ந்து பேசிய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், சட்டமன்றத்தில் எதிரி கட்சியாக நாம் செயல்பட வேண்டும் என்றும், மாமா மச்சான் என்ற உறவு முறையெல்லாம் வைத்து பேரவையில் பேசக்கூடாது என்றும் உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற செயல்பாடுகளை பார்த்தால் கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் பேரவைக்கு இந்த முறை செல்லாமல் இருப்பதே நல்லது என தோன்றுகிறது என்றும் அவர் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதே கருத்தை பூந்தமல்லி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா, இளைஞரணி நிர்வாகி இளையராஜா உள்ளிட்டோர் எடுத்துரைத்ததாக தெரிகிறது. இதனையடுத்து பேரவையில் நிச்சயம் சரியாக செயல்படுவோம் என்றும், திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதை நேரலையில் காண்பிப்பதில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் KN நேரு பதிலளித்ததாக கூறப்படுகிறது. கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடந்த ஓணம் விழாவில் மாவேலி மன்னர் ஹெலிகாப்டரில் அழைத்து வரப்பட்ட காட்சிதான் இது. கோவை புறநகர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பாரம்பரிய உடை அணிந்த மாணவர்கள் அத்தப்பூ கோலமிட்டு ஹெலிகாப்டரில் வந்த மாவேலி மன்னரை உற்சாகமாக வரவேற்றனர். மோகினியாட்டம், கதகளி, திருவாதிரை உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களை ஆடி மாணவர்கள் மகிழ்ந்தனர். And we are so excited to see Maveli in helicopter. Then அதுக்கப்புறம் பாயசம் இருக்கு, കുറേ കളികൾ, പുലിക്കളി, പിന്നെ കൈകൊട്ടിക്കളി, ജോക്കർ ഡാൻസ്, ഇതൊക്കെ വെറൈറ്റി ആയിട്ട് ഇപ്രാവശ്യം പുതിയതായിട്ട് വന്നതാണ്. We are so excited to see that. மாணவர்களின் ஆட்டம் பாட்டத்தால் ஓணம் விழா களை கட்டியது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சர்க்கரை விலை நடுத்தர குடும்பத்திற்கு பெரும் தலைவலியாக அமைந்துள்ளது. திடீர் சர்க்கரை விலை உயர்வுக்கு காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மக்களின் அன்றாட வாழ்வில் தவிர்க்க முடியாத பொருளாக இருக்கும் சர்க்கரை இப்போது மக்களை தவிக்க வைக்கக்கூடிய பொருளாக மாறியிருக்கிறது. கேசரி போன்ற இனிப்பு உணவுகள் மற்றும் ஸ்வீட் செய்வதற்கு சர்க்கரை பயன்பட்டாலும் டீ, காஃபி தயாரிப்பதற்கே அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளை சர்க்கரையின் விலை கிடுகிடுவென்று அதிகரித்துள்ளது. இதேபோல வெல்லம், நாட்டு சர்க்கரையின் விலையும் தொடர்ந்து அதிகரித்து வருவது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் 2150 ரூபாயாக இருந்த 50 கிலோ எடை கொண்ட சர்க்கரை மூட்டையின் விலை தற்போது 3500 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனால் சில்லறை விற்பனையில் கிலோவுக்கு 44 ரூபாயாக இருந்த சர்க்கரை 68 ரூபாயாக உச்சம் தொட்டுள்ளது. 30 கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டை வெல்லம் 1600 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதனால் சில்லறை விற்பனையில் வெல்லம் கிலோவுக்கு 55 ரூபாயிலிருந்து 80 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கரும்பு விளைச்சல் பாதிப்பு, எத்தனால் உற்பத்திக்கான கொள்முதல் உயர்வு உள்ளிட்டவையே சர்க்கரை விலை உயர்வுக்கு காரணம் என்று விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். சீனிவளம் கார்டன் கூட்டம் எத்தனாலுக்கு பெட்ரோல் மிக்ஸ் பண்ணுறதுனால உள்ளே வாங்குறாங்க. அது கூடுறதுனால ஒரு மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 1000 ரூபா கூடிச்சு. 50 ரூபா பைக்கு, கிலோவுக்கு 20 ரூபா கூடியிருக்கு ரேட்டு. எத்தனால் போகிறத கண்ட்ரோல் பண்ணாதான் இந்த ரேட்டு கொஞ்சம் குறையும். சர்க்கரை விலை உயர்வு தங்கள் பிழைப்பில் பேரிடியாக விழுந்திருப்பதாக டீ கடை மற்றும் இனிப்பக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்கா சண்டை, ஈரான் சண்டைன்னு சொல்லி சிலிண்டர் விலையெல்லாம் கூட்டிட்டாங்க. இப்போ சீனி விலை, மழை பெய்யல, அது பெய்யலன்னு சொல்லி 44 ரூபா வித்த சீனி இன்னைக்கு 68 ரூபா. ஒரு சாதாரண டீ கடைக்காரங்களாம் சேர்ந்து எப்படி டீ கடையை நடத்த முடியும்? விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பண்டிகைகள் நெருங்கக்கூடிய நிலையில் சர்க்கரை மற்றும் வெல்லத்தின் விலை உயர்வு சிரமத்தை ஏற்படுத்தும் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். சீனியுடைய ரேட்டு 44 ரூபாய்க்கு இருந்துச்சு, இன்னைக்கு 62 ரூபாய், 66 ரூபாயா இருக்கு. 2 டைம் காப்பி போடுற இடத்துல இப்போ ஒரு டைம் தான் போட முடியுது. அரசு விரைவாக செயல்பட்டு அத்தியாவசிய பொருளான சர்க்கரையின் விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் மகேஸ்வரன். இந்தியாவில் சர்க்கரை விலை கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகிறது. இதற்கான காரணம், விலையை கட்டுக்குள் வைக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம்.
கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை உலக அளவில் சர்க்கரையை மிக அதிக அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருந்தது. 2021-22 ஆண்டு இந்தியாவின் சர்க்கரை ஏற்றுமதி 1,10,00,000 டன்களாக இருந்தது. இந்த ஏற்றுமதியின் மூலமாக சுமார் 40,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி கிடைத்தது. 2022-2023 ஆண்டில் 60 லட்சம் டன்கள் சர்க்கரை ஏற்றுமதி செய்யப்பட்டது. பிறகு உள்நாட்டு சந்தையில் சர்க்கரை விலையை கட்டுக்குள் வைக்கவும் போதிய இருப்பு இருப்பதை உறுதி செய்யவும் ஏற்றுமதிக்கு சில வரம்புகளை அரசு நிர்ணயித்தது. கடந்த 2 ஆண்டுகளாக உற்பத்தி குறைந்ததால் சர்க்கரை ஏற்றுமதி கட்டுப்பாடு பிரிவில் வைக்கப்பட்டது. எனினும் சர்க்கரை விலை கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகிறது. சில்லறை வர்த்தகத்தில் சர்க்கரையின் விலை கடந்த ஓராண்டில் மட்டும் 20% அதிகரித்துள்ளது. தற்போது 1 கிலோ சர்க்கரை 55 ரூபாய் 70 காசுகளாக உள்ளது. கடந்த ஆண்டு இதே நேரத்தில் 1 கிலோ சர்க்கரையின் விலை 46 ரூபாய் 30 காசுகளாக இருந்தது. கடந்த மாதத்தில் 48 ரூபாய் 20 காசுகளாக இருந்த விலை ஒரே மாதத்தில் 55 ரூபாயை தாண்டியுள்ளது. மகாராஷ்டிராவின் பிரதான வர்த்தக மையமான கோலாப்பூரில் சர்க்கரையின் மொத்த விற்பனை விலை ஒரே மாதத்தில் 30% உயர்ந்துள்ளது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட பிரதான கரும்பு உற்பத்தி மாநிலங்களில் போதிய மழை இல்லாததாலும் பயிர்கள் சேதமடைந்ததாலும் உற்பத்தி குறைந்து சர்க்கரை தட்டுப்பாடு உருவாக்கியுள்ளது. இதனால் இந்தியாவின் சர்க்கரை கையிருப்பு தொடர்ந்து சரிந்து வருகிறது. 2021-2022 96 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருந்த கையிருப்பு இந்த ஆண்டு செப்டம்பர் மாத இறுதியில் 43 லட்சம் மெட்ரிக் டன்னாக குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத மிக குறைந்த அளவாகும். சர்க்கரை தட்டுப்பாடு வரக்கூடும் என்ற பயத்தால் வியாபாரிகள் சிலர் சர்க்கரையை பதுக்கி வைப்பதும் விலை உயர்வுக்கு ஒரு காரணமாகும். சர்க்கரையை எத்தனால் தயாரிப்பிற்கு திருப்புவதால் தான் இந்த தட்டுப்பாடு ஏற்படுகிறது என்று கூறினாலும் மத்திய அரசு அதனை மறுத்துள்ளது. 2021-22 மொத்த உற்பத்தியான 369 லட்சம் மெட்ரிக் டன்னில் 36 லட்சம் மெட்ரிக் டன் எத்தனாலுக்கு பயன்படுத்தப்பட்டது. 2025-26 மொத்த உற்பத்தியான 280 லட்சம் மெட்ரிக் டன்னில் 34 லட்சம் மெட்ரிக் டன் மட்டுமே எத்தனாலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எனவே எத்தனால் பயன்பாட்டை விட கரும்பு விளைச்சல் ஒட்டுமொத்தமாக குறைந்ததே சர்க்கரை தட்டுப்பாட்டிற்கு முக்கிய காரணம் என்று மத்திய அரசு கூறுகிறது. இந்தியாவில் ஆண்டிற்கு சுமார் 280 லட்சம் மெட்ரிக் டன் சர்க்கரை நுகரப்படுகிறது. அன்றாடம் சுமார் 76,700 மெட்ரிக் டன் சர்க்கரையை மக்கள் பயன்படுத்துகின்றனர். சர்க்கரை விலையை கட்டுப்படுத்தவும் தட்டுப்பாட்டை போக்கவும் 10 லட்சம் மெட்ரிக் டன் சர்க்கரையை வரி விலக்குடன் இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதித்துள்ளது. இதன் மூலமாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு சர்க்கரை இறக்குமதி செய்யக்கூடிய நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டுள்ளது. வியாபாரிகளும் மொத்த கொள்முதல் செய்பவர்களும் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சர்க்கரையை சேமித்து வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. திமுகவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பிருக்கும், வயதானவர்களுக்கும் வாய்ப்பிருக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேக்கவின் 100 நாள் ஆட்சியில் திட்டங்களின் பெயர் மட்டுமே மாற்றப்பட்டிருப்பதாக கூறினார். இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு தருவீங்களா? அடுத்த தலைமுறையினர் இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா? இளைஞர்களுக்கு இருக்கும், வயதானவர்களுக்கும் இருக்கும். திமுக பாஜக திரைமறைவில் ரகசியமாக உடன்பாடு வைத்திருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதுவரை லஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இனி லட்சக்கணக்கில் கப்பம் கட்ட வேண்டாம் என்ற நிலை உருவாகியிருப்பதாக கூறினார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அந்த காலகட்டத்தில் தான் 4 புதிய அணைகளை கர்நாடக அரசு காவிரிக்கு குறுக்கே கட்டியது. அதை தடுக்க முயலவில்லை, தடுப்பதற்கான குரலை எழுப்பவில்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் கடந்த சில நாட்களாக விட்டு மழை பெய்த போதும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது. இந்த சூழ்நிலையில் சேந்தநாடு, களமருதூர், ஆசனூர், திருநாவலூர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இடைவிடாது பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டித்தீர்த்த கனமழையால் மக்கள் நிம்மதியடைந்தனர். 1 மாதத்திற்கும் மேலாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென கனமழை கொட்டித்தீர்த்தது. திடீர் மழையால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது.
நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக கேஆர்எஸ் அணையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நீர் திறப்பு 5000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வரும் நீரின் அளவு 1372 கன அடியாக அதிகரித்ததை அடுத்து அணையின் நீர்மட்டம் 108 அடியை எட்டியது. காவிரியில் நீர் திறப்பு 4826 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வருங்கால பிரதமர் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஆமத்தூரில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்றவர்களுக்கு பணி ஆணை வழங்கிய பின்னர் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். தாவிக ஆட்சி அமைக்க முதலில் ஆதரவு தந்தது காங்கிரஸ் தான் என்றும் அமைச்சர்கள் அதனை மறந்துவிடக்கூடாது எனவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எம்பிக்களே இல்லாத தாவிகவை எப்படி இந்தியா கூட்டணியில் தற்போது இணைக்க முடியும் என பேசினார். தாவேகாவுடைய இன்றைய அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும். அவர்கள் எல்லாம் அமைச்சராவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு முதல்ல வந்துச்சு. இல்லாட்டா அமித்ஷா கதை முடிச்சிருப்பாரு. எல்லா கதையும் முடிச்ச நேரம் கட்சியை உடைச்சு அண்ணன் பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் இந்த நிலை எல்லாருக்கும் புரியும். தேர்தல் வரட்டும். திரு விஜய் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான எப்பவுமே அவர் ரொம்ப கம்மியாக தான் பேசுவார். பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார் நினைக்கிறேன். தான் 4 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியதாக கூறுபவர்கள் வீட்டின் பத்திரத்தை தன்னிடம் வந்து கொடுத்தால் அந்த வீட்டை அவர்களுக்கே பரிசாக கொடுத்து விடுவதாக அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மக்களுக்கு அனைத்தும் தெரியும் விதமாக வெளிப்படைத்தன்மையான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறினார். 4 கோடியில் வீடை வாங்கிட்டாங்க. 4 கோடி வீடு எனக்கே தெரியல. நான் தான் இன்னைக்கு யாரெல்லாம் அதை வெளியிட்டாங்களோ அவங்களுக்கு நான் சொல்றேன், அந்த 4 கோடி வீடை யார் என்கிட்ட அந்த பத்திரத்தை காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏன் நான் பரிசு கொடுத்துறேன். வரும் 1ஆம் தேதி முதல் புதிய படங்கள் எதுவும் திரையரங்கில் வெளியிடப்படாது என்று தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. காரணம் என்னென்ன படங்கள் பாதிக்கப்படும்? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பெருந்தொற்று காலத்தில் திரையரங்குகள் மூடப்பட்டதால் பொதுமக்கள் பலரும் ஓடிடி பக்கம் திரும்பினர். சூரரை போற்று, சார்பட்டா பரம்பரை, ஜெய்பீம் போன்ற தரமான படங்கள் ஓடிடியில் மட்டுமே வெளியாக நல்ல வரவேற்பையும் வசூலையும் ஒருங்கே பெற்றன. இதனால் சினிமா துறையில் ஓடிடி தளம் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியது. திரையரங்கில் வெளியாகக்கூடிய படங்களையும் ஓடிடியில் மட்டுமே பார்ப்பதற்கு தனி பட்டாளமும் உருவானது. எனவே திரையரங்கு உரிமையாளர்கள் இழப்பை சந்திப்பதாக வேதனை தெரிவித்து வந்தனர். அதே சமயம் தயாரிப்பாளர்களுக்கு எந்த வழியிலோ லாபம் கிடைத்தால் போதும் என்ற நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் கூட்டம் கூட்டி ஆலோசனை மேற்கொண்டனர். இதன் முடிவில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் திரையரங்குகளில் வெளியாகக்கூடிய திரைப்படங்களை 8 வார காலம் கழித்துதான் ஓடிடியில் வெளியிடுவோம் என்று தயாரிப்பாளர்கள் கடிதம் கொடுத்தால்தான் அந்த படங்களை திரையரங்குகளில் திரையிட அனுமதிக்க முடியும் என்று முடிவெடுத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள், திரைப்பட விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள் தனிச்சையாக எடுத்த முடிவினை ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளனர். ஆண்டுக்கு 250 திரைப்படங்கள் வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் அதில் பெரும்பாலான படங்களில் தயாரிப்பாளர்களுக்கு முதலீடு செய்த தொகையில் பாதி அளவு கூட வராமல் 700 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டு வருவதாகவும் அறிக்கை வாயிலாக சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் தனிச்சையாக எடுத்த முடிவை கண்டித்து வரும் 1ஆம் தேதி முதல் புதிய படங்களை திரையரங்குகளில் வெளியிடுவது இல்லை என்றும் படப்பிடிப்பு மற்றும் போஸ்ட் புரொடக்ஷன் உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் நிறுத்த உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர். இந்த பிரச்சனையை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண இருப்பதாகவும் தயாரிப்பாளர்கள் சங்கங்கள் அறிவித்துள்ளன. இதனால் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட அட்ரஸ், மதி, கார்த்தியன், சர்தார் 2ஆம் பாகம் உள்ளிட்ட படங்கள் வெளியாவதில் சிக்கல் எழுந்துள்ளது. இதேபோன்று ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பு பெற்ற டிமாண்டிக் காலனியின் 3ஆம் பாகமும் செப்டம்பர் மாதம் வெளியிட திட்டமிட்டுள்ளது. அதுவும் தடைப்படக்கூடும். மேலும் அக்டோபர் மாதம் ரஜினியின் ஜெயிலர் 2, முதலமைச்சர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சயின் சிக்மா என்று அடுத்தடுத்து ரிலீஸிற்கு படங்கள் தயாராக உள்ளன. எனவே இந்த பிரச்சனைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆவணி மூல தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. காசி விஸ்வநாதர் சுவாமியும் அம்பாளும் தெப்பத்தில் எழுந்தருளினர். தெப்பத்தில் நீராழி மண்டபத்தை 11 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர்.
கர்நாடக மாநிலம் நந்திமலை மற்றும் பெங்களூரு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கிழவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 44.28 அடி மொத்த கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் தற்போதைய நீர்மட்டம் 42.64 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 683 கனஅடி நீர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வழக்கம் போல அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேறும் நீரில் அதிகமாக நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்ட மேகமலை விவகாரத்தில் 118 அரசு ஊழியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு மற்றும் தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தகவலின்படி மேகமலை வனக்கோட்டத்தில் உள்ள 5072 ஹெக்டேர் வனத்தை 4601 பேர் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளது. இதில் காவல், வனம், வருவாய், மின்சாரம் உள்ளிட்ட அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரியக்கூடிய 118 பேரும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இவர்கள் அனைவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ராஜபாளையத்தில் தாவேக சார்பில் நடைபெற்ற விழாவில் வழங்கப்பட்ட சேலையை வாங்க பெண்கள் குவிந்தனர். தாவேக அரசின் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் சேலை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்ட நிலையில் அதனை வாங்க பெண்கள் திரண்டனர். ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ராமின் லீலா படக்குழுவினர் திருப்பூரில் திரையரங்கிற்கு சென்றனர். இயக்குநர் ராமச்சந்திரன் கண்ணன் இயக்கத்தில் நடிகர் ரியோ ராஜ் மற்றும் வர்த்திகா நடிப்பில் வெளியாகியுள்ள படம் ராமின் லீலா. இந்த படம் திரையிடப்பெற்றக்கூடிய திருப்பூர் ஸ்ரீ சக்தி திரையரங்கிற்கு நடிகர் ரியோ ராஜ், நடிகை வர்த்திகா உள்ளிட்ட படக்குழுவினர் வந்ததால் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஹெலிகாப்டரில் மாவேலி மன்னன் அழைத்து வரப்பட்ட நிலையில் அத்தப்பூ கோலமிட்டு மேளதாளங்கள் முழங்க மாணவர்கள் உற்சாக நடனமாடி மகிழ்ந்தனர். தொடர் முகூர்த்த நாட்கள் மற்றும் ஓணம் பண்டிகை காரணமாக நெல்லை சந்தையில் வாழை இலை மற்றும் வாழைக்காய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. வெயிலின் தீவிரத்தால் வாழைத்தோப்புகளில் விளைச்சல் பாதிக்கப்பட்டு நெல்லை மாநகர பகுதியில் உள்ள வாழை இலை மற்றும் வாழைக்காய் மொத்த விற்பனை சந்தையில் வரத்து குறைந்துள்ளது. இதனால் வழக்கமாக 400 ரூபாய்க்கு விற்பனையாகும் ஒரு வாழைக்காய் தார் 200 ரூபாய் வரை விலை உயர்ந்து 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல மொத்த வியாபார கடைகளில் 800 ரூபாய் முதல் 900 ரூபாய் வரை விலை போகும் ஒரு கட்டு வாழை இலையின் விலை 2800 ரூபாய் முதல் 3500 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் 2 பேரை தாக்கிக் கொன்ற புலியை பிடிக்க 7 இடங்களில் கூண்டுகள் வைத்த வனத்துறையினர் 38 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியுள்ளனர். கடந்த 9ஆம் தேதி பாலகிருஷ்ணன் என்பவரையும் 21ஆம் தேதி ரவிச்சந்திரன் என்பவரையும் புலி தாக்கிக் கொன்றது. இது ஓவேலி பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வனத்துறையினர் 80க்கும் மேற்பட்டோர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து கால்தடம், எச்சங்கள், ட்ரோன்கள் மூலம் புலியை கண்காணிக்கின்றனர். உதகை அருகே கல்லட்டி கிராமத்தில் இரவு நேரத்தில் உலா வந்த கரடி அங்கிருந்த கோயிலின் கதவை திறக்க முயன்றது. சத்தம் கேட்டு வந்த மக்கள் டார்ச் லைட் அடித்த நிலையில் அந்த வெளிச்சத்தை கண்டதும் கரடி மெதுவாக சாலையில் வந்து அமர்ந்தது. அப்போது தன்னை வீடியோ எடுத்தவரை பார்த்து எழுந்து நின்று உருமியது. பின்னர் வீடுகளின் அருகே சுற்றித் திரிந்த கரடி தானாக வனப்பகுதிக்குள் சென்றது. இந்த கரடியின் நடமாட்டம் கல்லட்டி கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.